Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வின் நன்மை அடைவோம். பணிவாய் குலவாய் இயேசு பதம் இணைவோம். மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவருடைய அருள் காவலிலே நம் ஒவ்வொருவரையும் இரக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் நிரப்பும்படியாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். குறிப்பாக நாம் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது எத்தகைய மனநிலையோடு வர வேண்டும் என்பதை குறித்து இன்றைய வாசகங்கள் மிக ஆழமாக பேசுகின்றன. இந்த தவக்காலத்திலே பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று, ஏன் நம்முடைய பங்கு ஆலயங்களுக்கு சென்று ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்பதை குறித்து ஆழமாக புரிந்து கொள்ள இன்றைய நாள் அழைப்பு கொடுக்கிறது. எனவே மனமுருந்தி மனதுருகி ஆண்டவரை நோக்கி வருகிற நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் நிறைவான மன்னிப்பை வழங்க திருவுள்ளம் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துகிற இந்த அற்புதமான திருப்பலியிலே பங்கேற்று இறைவனுடைய ஆசிரை பெறுவோமாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டும் நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்திலே மனமுருந்தி மன்னிப்பை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டுதோறும் கொண்டாடும் தவ முயற்சிகளில் மகிழ்வுறும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்காவின் மறை உண்மைகளை நாங்கள் கடைபிடித்து
அவற்றின் முழுமையான பயன்களால் பேரின்பம் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றேற்பல் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உண்மையாகவே நான் விரும்புவது பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 1 முதல் 6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாள்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேனிற்கால மாரி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கின்றார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். இறைமக்கள் பாட வேண்டிய பல்லவி. பழியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். 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 கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பழியே அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பழியே அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளே,
நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீ அவமதிப்பதில்லை. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். சீயோனுக்கு என் முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீ. பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 18 இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுவோர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின்
அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் எந்த நிலையில்? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் எந்த நிலையில் ஆலயத்திற்கு செல்லுகிறேன் என்பதை பற்றி ஆழமாக சிந்தித்து பார்ப்பதற்கு இன்றைய நாள் வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. பொதுவாகவே நாம் நம்முடைய திருப்பலிக்கெல்லாம் செல்லுகிற பொழுது எப்படிப்பட்ட மனநிலையோடு செல்லுகிறோம் சற்று யோசித்து பாருங்களேன். ஒருவர் இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு இதை கொடும் என்ற ஒரு வேண்டுதலோடு வருகிறார். இன்னொருவர் ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்திருக்கிறேன், நான் நன்றி செலுத்த வருகிறேன் என்று வருகிறார். இன்னொருவரை எடுத்துக்கொள்வோம், ஆண்டவரே நான் தேர்வு எழுத போகிறேன், இன்றாவது இந்த வருடமாவது இந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன், எனவே ஆசீர்வதியும் என்று சொல்லி வருகிறார். குறிப்பாக இன்றைய நாட்கள் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அரசு பொது தேர்வு எழுதுறாங்க, பப்ளிக் எக்ஸாம். அவங்களோட நினப்பெல்லாம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே நான் படிக்காட்டி கூட என்ன செஞ்சிடணும், எனக்கு வர கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனை எப்பொழுது இருக்கிறது? நாம் ஆலயத்திற்கு செல்லுகிற பொழுது, திருப்பலிக்கு சொல்லுகிற பொழுது, அல்லது நற்கருணை ஆராதனைகளை ஜெபிக்கிற பொழுது, இப்படியாக ஒவ்வொருவருடைய மனநிலையும் ஒவ்வொன்றாக இருக்கிறது. ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது என்ன? பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை தான். இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருக்கட்டும் என்று புனித பவுலடியார் சொல்வது போல நாம் எல்லோருக்குமே ஆண்டவருடைய மனநிலை, ஆண்டவர் இயேசுவினுடைய மனநிலை தான் இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை சிந்தனை. இன்றைய நாளிலே இன்றைய நற்செய்தியின் வழியாகும் முதல் வாசகத்தின் வழியாகும் கடவுள் ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். என்ன தெரியுமா? நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் ஆலயத்திற்கு சொல்லுகிறோம் என்பதை வைத்துதான் ஆண்டவர் நம் மீது கருணையையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மனமுவந்து நாம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள இயேசு இன்றைய நாளில் அழைக்கிறார். அப்போ போகிற எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் கிடைக்காதா ஃபாதர் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களை, நாம் எத்தகைய மனநிலையில் ஒரு காரியத்தை செய்கிறோமோ அதை பொறுத்து தான் என்ன நடக்கும், நமக்கான விளைவுகள் நடக்கும். மிக தெளிவாக பவுலடியார் சொல்லுவார், அவரவர் செய்த செயல்களுக்கு ஏற்றவாறு கைமாறு கிடைக்கும் என்று பார்க்கிறோம். ஒரு நல்ல உதாரணம் எடுத்துக்கோமே. நான் ஒரு இடத்துக்கு எங்கே செல்றேன்னா, எதையாவது பேச கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த இடத்துல பேசுறதுக்கு போகிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஆசிரியர்களை பற்றி பேசுங்கள், அல்லது மாணவர்களை பற்றி பேசுங்கள், அல்லது குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றி பேசுங்கள், அல்லது நண்பர்கள் தோழர்களை பற்றி பேசுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்காக எனக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாப்பிக்கில் நான் என்ன செய்யணும்? அந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரி பேசணும். தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் பேசணும்னா என்ன சொல்லுவாங்க? எங்கேந்திரா இவனை பிடிச்சிட்டு வந்தாங்க, இவனெல்லாம் பேச சொல்லி கேட்கறதுக்கு அளவுக்கு நம்ம தலையில் எழுதியிருக்கு பாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றை சரியாக நாம் செய்கிற பொழுதுதான், அல்லது கொடுக்கப்பட்ட அந்த நிலையை சரியாக புரிந்து கொண்டால்தான் என்ன நடக்கிறது, அதற்கான பதிலும் அதற்கான கைமாறும் நமக்கு கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இயேசு மிக அழகாக ஒன்றை சொல்லுகிறார். தங்களை நேர்மையாளர் என்று நினைத்து கொண்டு மற்றவர்களை இகழ்ந்து பேசுபவரை பார்த்து இயேசு சொன்ன உவமை என்று ஒரு உவமையை நாம் நற்செய்தியில் பார்க்கிறோம். என்ன உவமை? பரிசேயரும் வரி தண்டுவோரும் அங்கே ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வர நிகழ்வு. இன்றைய நாட்கள் நாம் எல்லோருமே ஆலயத்திற்கு ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பதற்காக வருகிறோம். 2 விதமான அடையாளங்கள் இங்கே கொடுக்கப்படுகின்றன. ஒன்று பரிசேயருடைய அடையாளம், இன்னொன்று வரி தண்டுவோரின் அடையாளம். என்ன அடையாளங்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள்? முதலில் பரிசேயருடைய அடையாளங்கள் 3. ஒன்று, தன்னை முன்னிலைப்படுத்திய ஆன்மீக வாழ்வு, அதாவது ஸ்பிரிச்சுவல் பிரைட் என்று சொல்லுகிறார்கள். தன்னை முன்னிலைப்படுத்துகிற ஒரு ஆன்மீக வாழ்வு. 2வது காரியம், பிறரை தீர்ப்பிடுகிற பண்பு. அவன் என்ன செய்தான்? அங்கு இருக்கிற வரி தண்டுபவரை பார்த்து அவன் சார்பாக அந்த தீர்ப்பிடுதலை வைக்கிறான். 3வதாக பாருங்கள், ஜெபம் தன்னை குறித்த ஒரு பெருமை. நேர்மையாளரையோ அல்லது குற்றம் செய்பவரையோ அல்லது விபச்சார தலைமுறையினரையோ, ஏன் இங்கு நின்று வெளியிலே நின்று ஜெபிக்கிற அந்த வரி தண்டுபவனை போலோ நான் அல்லாமல் இருக்கின்றேன் என்று தன்னை பெருமையாக பேசுகிற மனநிலை. இந்த 3 அடையாளங்கள் தான் பரிசேயனுடைய அடையாளமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, 2வதாக வாருங்கள், வரி தண்டுவோரின் அடையாளம் என்ன? 3 விதமான அடையாளங்கள். ஒன்று, கடவுள் மீது அவன் நம்பிக்கை மட்டுமல்ல, கடவுள் பயம் கொண்டிருந்தான். எனவேதான் அவன் அன்னார்ந்து பார்க்க கூட துணியாமல், ஆண்டவரே கடவுளே பாவியாகி என் மேல் இறங்கும் என்று சொல்லி மன்றாடுகிறார். 2வதாக பாருங்கள், திறந்த மனதோடு
ஆன்மாவினுடைய ஈடேற்றத்துக்காக ஜெபிக்கிறான். இந்த பரிசேயனை போல ஏதோ வெளியில மட்டும் எல்லாம் கிடைச்சா போதும் என்ற மனநிலை யாருக்கு இல்லை? இந்த வரி தண்டுபவனுக்கு கிடையாது. அவன் ஆன்மாவினுடைய அந்த ஆதாயத்திற்காக, ஆன்மாவினுடைய ஆசைக்காக என்ன செய்கிறான்? அங்கே ஜெபிக்கிறான். மூன்றாவதாக பாருங்கள், மனம் வருந்தி கடவுளுடைய இரக்கத்தை கேட்கிறான். இவன் பெருமையாக பேசி ஆண்டவர் முன்பாக தன்னை நேர்மையாளனாக காட்டுகிறான். பாருங்கள், இதுதான் 3 வகையான இருவருக்குமான வித்தியாசங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அடையாளங்களை நாம் பெற்றிருக்கிறோம். நம்மில் பரிசேயரும் இருக்கிறார்கள், வரி தண்டுபவரும் இருக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் ஜெபிக்கிறோம் என்பதை தான் இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த நிலையில் நான் ஆலயத்திற்கு வருகிறேன், அவ்வளவுதான். என்னுடைய ஆலயத்திற்கு வருகிற அந்த எண்ணம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? திருப்பாடலிலே 100 நாம் வாசிப்பது போல நன்றி உணர்வோடு ஆண்டவரின் திருமுன் வாருங்கள் என்பதுதான் கடவுள் எதிர்பார்ப்பது. ஆனால் அப்படியாக நாம் வரவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு திருவிழா கொண்டாடுறோம்னா எங்கே பார்த்தாலும் ஜெகஜோதியாக வண்ண விளக்குகளாக இருக்கும். இங்கிட்டு தோரணம் தொங்கும், அங்கிட்டு தப்பாட்டம் கேட்கும், இங்கிட்டு பேண்ட் செட்டு கேட்கும், எல்லாமே இருக்கும். மக்கள் நம்பிக்கையோடு வருகிறார்கள் என்பதை காட்டிலும் நமக்கு அடுத்து இருப்பவர் என்ன புடவை கட்டி இருக்கிறார், என்ன வேட்டி சட்டை போட்டு இருக்கிறார், எவ்வளவு நகை போட்டு இருக்கிறார், எப்படி ஸ்டைலாக வந்திருக்கிறார், இவனிடத்தில் என்ன இன்னைக்கு குறையை கண்டுபிடிக்கலாம் என்றுதான் கண்கொத்தி பாம்பாக நிறைய நேரம் வருகிறோம். இல்லை என்று சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. எங்கே வாங்கினது, புதுசாக இருக்குது, இத்தனை நாள் அவன்கிட்ட பார்த்ததே இல்லை என்று பேசுகிற மனநிலை தான் அதிகமாக நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்வில் இருக்கின்ற அன்புக்குரியவர்களே. ஆனால் அதையெல்லாம் விட்டு திறந்த மனதோடு ஆண்டவர் மீது பயம் கொண்டு மனம் வருந்தி வருவதை தான் கடவுள் இன்றைய நாளில் எதிர்பார்க்கிறார். இயேசு இன்றைய நற்செய்தியில் என்ன சொல்லுகிறார்? பரிசேயரை அல்ல, வரி தண்டுபவரையே என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு இரக்கமும் மன்னிப்பும் கொடுக்கிறார். இந்த மன்னிப்பை தான் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்னொரு சரியான உதாரணத்தை பாருங்களேன். பரிசேயர் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறார், வரி தண்டுபவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்? முதலாவதாக ஆன்மீக அடையாளத்தை அவன் தேடுகிறான். ஆனால் இந்த வரி தண்டுபவனோ பாவியின் அடையாளத்தை ஆண்டவர் முன்பாக கொட்டுகிறார். இந்த வரி தண்டுபவன், நான் ஆன்மீகவாதி, எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறேன், 10ல் 1 பங்கை கொடுத்து விடுகிறேன், வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு சட்டப்படி ஒரு முறை நோன்பு இருப்பது குறித்து காட்டப்படுகிறது விடுதலை பயண இணைச்சட்ட நூலில் எல்லாம். ஆனால் இவன் என்ன சொல்ல, 2 முறை நோன்பு இருக்கிறேன் என்று அந்த ஆன்மீக அடையாளத்தை பிடித்துக் கொள்ளுகிறான். ஆனால் இந்த வரி தண்டுபவனோ பாவியின் அடையாளத்தோடு ஆண்டவர் முன்பாக வருகிறான். இரண்டாவது காரியம், இந்த பரிசேயன் எல்லாவற்றையும் நியாயப்படுத்துகிறான். அன்புக்குரிய ஜஸ்டிஃபிகேஷன், எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்றான். ஆனால் இந்த வரி தண்டுபவனோ, ஆண்டவரே, நான் நியாயமற்ற முறையிலே நடந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்று பரிதாபமாக அங்கே வந்து நிற்கிறார். மூன்றாவதாக பாருங்கள், பெருமையையும் கடவுளுக்கு ஏற்ற முறையல்லாத தன்மையையும் தன் உள்ளத்தில் எண்ணுகிறார் இந்த பரிசேயர். ஆனால் வரி தண்டுபவரோ தாழ்ச்சியோடு கடவுளின் பேரிரக்கத்தை அங்கே நாடி வந்து நிற்கிறார். எனவே இந்த தவக்காலத்திலே கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய 2 அடையாளங்கள் இவர்கள் தான். என்னுடைய இந்த பாவ வாழ்விலிருந்து நான் மாறி இந்த வரி தண்டுவோரை போற ஆண்டவரின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளையாக இருக்கிறேனா, அல்லது இந்த தவக்காலத்திலும் நான் தவக்கோலத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன், நான் நோன்பு இருக்கிறேன், நான் என்னுடைய கடமைகளை எல்லாம் சரிவர செய்கிறேன், ஆனால் அவர்கள் இப்படி இருக்கவில்லை என்று அடுத்தவரை குற்றம் சாட்டி கடவுளின் மன்னிப்பை பெற்றுவிட முடியும் என்று ஆன்மீக அந்த தலைக்கணத்தோடு இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய முதல் வாசகம் மிக அருமையான ஒரு வாசகம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த தவக்காலத்திலே உங்களுக்கு நேரம் கிடைத்த பொழுது ஓசையா புத்தகம் முழுமையாக வாசித்து விடுங்கள். அந்த அதிகாரங்கள் முழுவதுமாக ஒரு தடவை அது வாசித்து பாருங்கள். எவ்வளவு அருமையான கருத்துக்களை, காரியங்களை ஒரு தனிப்பட்ட மனிதனும் ஒரு குழுமமும் இந்த தவக்காலத்தில் செய்ய வேண்டிய அத்துணை காரியங்களையுமாக ஓசேயா இறைவாக்கினர் மிக தெளிவாக அன்றைய மக்களுக்கு பேசினார். இன்றும் நமக்கும் அதுவும் பொருந்தும். இன்றைய முதல் வாசகம் 6வது அதிகாரத்திலே 1 முதல் தொடங்கி 6 வரை உள்ளதில் பாருங்கள். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம், நம்மை காயப்படுத்தியவர் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே நம் காயங்களை கட்டுவார். பாருங்க, எல்லாமே கடவுளால மட்டும்தான் முடியும். கடவுளை தவிர வேறு யாருனால என்ன செய்ய முடியாது? நம்மை மீட்டெடுக்கவும் முடியாது, நம் காயங்களுக்கு மருந்திடவும் முடியாது. எனவேதான் எசேயா இறைவாக்கினர் நூலில் நாம் பார்க்கிறோம், அவருடைய காயங்களால் நாம் மருந்திட்டு குணப்படுத்தப்பட்டோம் என்று பார்க்கிறோம். எனவே என்பார்ந்தவர்களே, நாம் சற்று ஆழமாகவே யோசிக்க வேண்டும். வருஷம் தான் லென்ஸ் சீசன் வருது,
வருஷம் தான் தவக்காலம் வருது, வருஷம் தான் நாமும் தவ முயற்சிகளில் ஈடுபடுகிறோம். ஆனால் எத்தகைய மனநிலையோடு ஈடுபடுகிறோம், அதைத்தான் இறைவன் விரும்புகிறார். இன்றைய நாள் இந்த நற்செய்தி பகுதியின் வழியாக கடவுள் 3 பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல் பாடம் என்னவென்றால், தீர்ப்பிடாதீர்கள், ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. இவங்க இப்படித்தான், அவங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன செய்யாதீங்க, தீர்ப்பிடாதீர்கள். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 15 to 17 வரை, நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவர் குற்றங்களை எடுத்து காட்டுங்கள். இதுதான் சரியான தீர்ப்பிடுதல். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் என்ன செய்யணுமா, போகிற போக்கள் அப்படி என்ன செஞ்சிடணும், டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடும். அவர் அப்படி, இவர் அப்படி, இவ அப்படி, அவ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அன்புக்குரியவர்களே, நான் பல நேரங்களில் என்னுடைய தெரிந்த ஒரு நண்பரோடு பேசுகிற பொழுதெல்லாம் அவர் எனக்கு சொல்லுவார், நீயாயிரு ஒன்று, ரெண்டாவது நீ செய்கிறத முதல்ல நீ திருத்தப்பாரு, அடுத்தவங்க செய்கிறத என்னைக்கு என்ன செய்யாத, திருத்தணும்னு முயற்சி செய்யாத, அடுத்தவங்களை பற்றி குறை பேசாதன்பாங்க. உண்மையிலே அது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஆறுதலாகவும், பல்வேறு நிலைகளில் என்னுடைய வாழ்வை மாற்றி அமைப்பதற்காக, பல்வேறு விதங்களில் என்னுடைய வாழ்வை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அன்புக்குரியவர், நான் அடுத்தவங்களை பற்றி பேச ஆரம்பிக்க என்ன நடக்கும் தெரியுமா, எனக்குள்ளே இருக்கிறது ஒன்று அதிகமாகிட்டே போகுது. அப்போ நான் என்னை பற்றி யோசித்து, ஆண்டவரே நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று நான் வருகிற பொழுது நிச்சயமாக கடவுள் என்ன செய்ய மாட்டார், என்னை தள்ளிவிட மாட்டார். அன்புக்குரியவர்களே, எனவேதான் நாம் ஒவ்வொரு முறையும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, இந்த வரி தண்டுவோரை போல, ஆண்டவரே நான் பாவி என்று எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ள ஆண்டவர் என்று அழைக்கிறார். இரண்டாவது பாடம், பெருமை பாராட்டவே கூடாது. இப்படி இந்த பவுலடியார் அழகாக சொல்லுவார், நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் பெருமை பாராட்ட வேண்டும். வேறு எதை குறித்தும் என்ன செய்வதில்லை, பெருமை பாராட்ட வேண்டும். நான் கமாலியலுக்கு கீழே என்ன செய்தேன், திருச்சட்டத்தை படித்தேன், மிகப்பெரிய ஒரு போதகராக இருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் எல்லாமே தெரிந்த ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று நினைத்தவர் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லுகிற அளவுக்கு கடவுள் அவரை மாற்றினார். என்றால் அவர் கடவுளுக்கு பிரியமான ஒரு கருவியாக அங்கே மாற்றுவதற்கு காரணம் என்ன தெரியுமா, அவர் தன்னையே முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்ததுதான். கலாத்தியர் எழுதிய திருமுகம் 2:20 பார்க்கிறோம், இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழுகிறார். இந்த வரி தண்டுவோருக்குள் யார் வாழ்ந்தார், கடவுள் வாழுகிறார். தன் மன்னிப்பை கொடுத்து அவனுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்கள், மூன்றாவதாக பார்க்கிறோம், கடவுள் மைய வாழ்வு, காட் சென்டர் லைஃப். கடவுள் மைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு முழுவதும் எல்லா சூழலிலும் கடவுள் என் மையமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக கடவுளை விட்டு ஓடவும் மாட்டார்கள், கடவுளை விட்டு விலகவும் மாட்டார்கள், கடவுளுக்கு எதிராக எதையும் செய்யவும் மாட்டார்கள், கடவுள் குறித்து காட்டுகிற பாவ வாழ்வுக்குள் தங்கள் காலை வைக்க மாட்டார்கள். ஆனால் இந்த உலகம் என்ன செய்கிறது தெரியுமா, பாவத்தில் இருக்கிற நம்மை கடவுள் மன்னிப்பார், நீ எல்லாம் செய் என்று செய்ய வைத்து நம் ஒவ்வொருவரையும் கடவுள் கொடுக்கிற அந்த மன்னிப்பை கூட ஏற்க முடியாத பிள்ளைகளாக மாற்றிவிட்டன என்பதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, இவை அத்துணையிலிருந்தும் எப்படி நாம் மீண்டு வர முடியும், இவை அத்துணையிலிருந்தும் என்னை முழுமையாக ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்பதற்கு என்ன ஃபாதர் செய்கிறது அப்படின்னா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை 7 வகையான வழிகளை இன்றைய நாளில் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல் காரியம், நாம் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் பார்ப்பது போலதான், ஓசையா இறைவாக்கினர் எழுதிய நூல் 6ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை, நாம் ஆண்டவரிடம் திரும்புவோம், அவ்வளவுதான். முதல் காரியம், நான் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும். இரண்டாவதாக, நம்மை ஒப்படைக்க வேண்டும், நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். இதைத்தான் ரோமேயர்கள் எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையை பார்க்கிறோம், உங்களை கடவுளிடம் ஒப்படைங்கள். அதைத்தான் அந்த வரி தண்டுவோர் செய்தார். எனவே இரண்டாவதாக ஒப்படைக்க வேண்டும். மூன்றாவதாக, உகந்ததை தேட வேண்டும். யாருக்கு உகந்ததை? கடவுளுக்கு உகந்ததை தேட வேண்டும். இதைத்தான் ரோமேயர்கள் எழுதிய திருமுகம் 15ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம், நமக்கு உகந்ததையே தேடலாகாது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டுமே தேட ஆரம்பிச்சதுனால தான் கடவுளை தேடுகிற ஒரு குணம் நம்மை விட்டு விலகி இருப்பதாக பார்க்கிறோம். நான்காவதாக, அன்புக்குரியவர்களே, தூய ஆவியின் துணையை நாட வேண்டும். நமக்கென ஒரு துணையாளரை இயேசு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அந்த தூய ஆவியினுடைய துணையை என்ன செய்ய வேண்டும், அடிக்கடி நாம் நாட வேண்டும். அதைத்தான் கொரிந்தியர்கள் எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில் இவ்வாறு பவுலடியார் சொல்லுகிறார், ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. அவ்வளவுதான்.
ஆக தூய ஆவியனுடைய துணையை நான் ஆடுகிற பொழுது என் வாழ்வு முழுவதும் விடுதலை வாழ்வை அவர் எனக்காக கொடுப்பார் என்பதுதான் இன்றைய நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, வீண் பெருமையை தேட வேண்டாம். கடவுள் நமக்கென்று ஒரு பெருமை கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல தந்தையாக, நல்ல தாயாக, நற்கனி தருகிற பிள்ளைகளாக, பெற்றோராக, ஆசிரியராக, மாணவர்களாக, அருள் தந்தையாக, அருள் சகோதரியாக, அருள் சகோதரர்களாக, ஆயராக, திருத்தந்தையாக, பல்வேறு நிலைகள் இருக்கிற ஒரு பொறுப்பு மிகுந்த அந்த தொழில் முனைவராக, நீதிபதியாக, காவல்துறையினராக என்று எல்லா பொறுப்புகளிலும் என்ன செய்திருக்கிறார்? கடவுள் நமக்கென்று ஒரு பெருமையை வைத்திருக்கிறார். அது கடவுளாகவே கொடுக்கிறார். ஆனால் அதை விடுத்து வீண் பெருமையை நாம் நாடக்கூடாது அன்புக்குரியவர்கள். அதுதான் ஐந்தாவது காரியம். இதனைதான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 26 இவ்வாறு பார்க்கிறோம். வீண் பெருமையை தேடாமலும், ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் மூட்டாமலும், ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக என்று பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே சொல்லுகிறார். எனவே ஆறாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய நடத்தை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். என்னுடைய கேரக்டர் குறித்து என்ன செய்ய வேண்டும்? நான் கவனமாக இருக்க வேண்டும். இதைத்தான் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம். உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாய் இருங்கள், ஞானமற்றோராய் அல்லாமல் ஞானத்தோடு வாழுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இறை ஞானம் எனக்குள் வர வேண்டும் என்றால் என் பாவ வாழ்வு என்னை விட்டு போக வேண்டும். இறை அருள் என்னிலை பொங்கி எழ வேண்டும் என்றால் என் பாவ சிந்தனை என்னை விட்டு போக வேண்டும். இறைவனுடைய அருளும் ஆசீரும் என்னில் பொங்கி வழியும் நீரூற்றாக மாற வேண்டும் என்றால் இந்த பாவ சேற்று என்னை விட்டு களையப்பட வேண்டும். அப்படியாக இருக்கிற பொழுது நிச்சயமாக என் நடத்தை உண்மையிலே கடவுளுக்கு ஏற்றதாக ஏற்புடையதாக இருக்கும். கடைசியாக அன்புக்குரியவர்களே, கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்பொழுது தெரியுமா? என் வலுவின்மையில் என் கடவுள் எனக்கு வலு கொடுப்பார், ஆற்றல் கொடுப்பார், சக்தி கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். அதை வைத்து நான் வாழுவேன் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை வேண்டும். அதை தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4:13 எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பவுலடியாருடைய வார்த்தைகளின் வழியாக நாம் பார்க்கிறோம். எனவே சிந்தித்து பார்ப்போம். இந்த திருப்பலி முழுமையாக ஆண்டவர் முன்பாக நான் எந்த நிலையில் வருகிறேன் என்பதை சிந்தித்தவர்களாக இந்த தவ காலத்திலாவது கடவுளுக்கு உகந்த, கடவுளுக்கு பிடித்தமான ஒரு வாழ்வை நானும் என் குடும்பத்தாரும், ஏன் நான் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் கண்டு மகிழ இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்ற சிந்தனையோடும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். அப்பொழுதும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தனது வல்லமையாலும் ஆசீராலும் என்றும் வழிநடத்தி காப்பார். அத்தகையது ஒரு வாழ்வுக்காக இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். ஆமீன். கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோ, சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் சென்னி எண்ணத்தில் தருகின்றோ. உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோ, சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் சென்னி எண்ணத்தில் தருகின்றோ. ஏற்றிடுவேன் நன்னாய் ஏற்றிடுவேன், மாற்றிடுவீர் எம்மை மாற்றிடுவீர். ஏற்றிடுவேன் தன்னாய் ஏற்றிடுவேன், வாழ்வின் உணவாய் மாற்றிடுவேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய்மையான உணர்வுகளோடு மறை நிகழ்வுகளை அணுகி வரவும் அதருள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இறை பற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதால் நாங்கள் உமக்கு பணிந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தீனீ. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களில் இருந்து விடுதலை பெற்று நிலையற்றவையில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றை மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே வானதூத அணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களிப்போடு ஆர்ப்பரிப்போடு ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமண என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இரு கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நீரை வேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். அவரிடத்தில் வருகிற பொழுது தாழ்ச்சியோடும் மன நிறைவு பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடும், ஆண்டவரே நான் பாவி என்று வருபவரை அள்ளி அரவணைக்கிற இயேசு தெய்வம் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருள் கொடைகளால் இடைவிடாமல் எங்களை நிரப்பிடும் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உண்மையான வணக்கத்தோடு அவற்றை கொண்டாடவும் என்றும் பற்றுறுதி உள்ள மனதோடு அவற்றை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நான் இந்த நிலையில் ஆண்டவரிடம் வந்திருக்கிறேன் என்று சிந்தித்தவர்களாகும் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
மாட்சிமையும் உண்டாக கடவாது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.